என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே. ஹலோ ஸ்டார்ஸ், வெல்கம் டு த டே டேட். ஸோ இந்த வீடியோக்கான இன்ஸ்போ பார்த்தீங்கன்னா அலோன் லவர் கீழே அதுக்கப்புறம் என்னென்னமோ நம்பர்ஸ் வரும், எனக்கு தெரியலை, மறந்துடுச்சு. ஸோ அவங்க தான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எப்பவும் போல் என்னோடய ஸ்டைலில் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாட்டிஃபை வந்துட்டு நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே தேவையில்லை, சும்மா ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ப்ளேலிஸ்ட் வேணுமோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை சாங்ஸ்னால் நீங்கள் சாங்ஸ் ரேஞ்சுக்கு போய்க்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், யுவன், அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்சனல் ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் நமக்கு வந்து 6 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வேணும். ஸோ இந்த ப்ளேலிஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்து இந்த மாதிரி 6 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் யார்து வேணாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ளேலிஸ்ட்டில் வர மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம இன்ஷாட்டில் போய்ட்டு நீ எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஷாட் உங்களுக்கு வந்து புது வெர்ஷன் வந்துட்டு நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். தென் வந்து இன்ஷாட்டில் போய்ட்டு கொலாஜில் போய்ட்டு ஜஸ்ட் கிரிட்டில் போய்ட்டு இந்த 6 இமேஜஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராப் பண்ணுறது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாமே க்ராப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பாதி நம்மளுக்கு இது தேவைப்படுது. தென் இமேஜஸ் நான் இப்போ வந்து வீடியோவுக்கு போயிட்டு பிளாங்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பிளாங்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆடியோ. ஸோ ஆடியோ போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மை மியூசிக் போனீங்கன்னா கீழே உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுலேருந்து எனக்கு ஆடியோ டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ பிளாங்க்கையும் அந்த ஆடியோ எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த பிளாங்க்கையும் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பிப்பில் போய்ட்டு நம்ம இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த கீழே இருக்க இமேஜஸ் பார்த்திங்கன்னா நான் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே என் டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் மெட்டீரியல் லிங்க்லேயும் நான் கொடுத்துட்றேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ யாச்சி ஆஜே சாங் கேட்டவங்களுக்கு அதை நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. கேப்கட்லேயே எனக்கு இஷ்யூஸ் இருக்குது. நான் அதில் பண்ணி முடிச்சா தான் நான் இன்ஷாட்டில் எப்படி பண்ணுறது நான் முதல்ல பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஒரு 3 to 4 டேஸில் அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து கேர்ள் இமேஜஸும் இருக்கும், பாய் இமேஜஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜஸ் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். நான் வந்து முக்கால்வாசி நான் சொல்லிடுவேன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணேன்னு. நிறைய பேர் ஏன் நீங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஓரளவுக்கு நான் சொல்லிடுவேன். ஆல்ரெடி என்னோடய சேனல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் ஒவ்வொரு டைமும் சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். ஸோ மாஸ்க் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் நான் வந்துட்டு லைட்டாக ப்ரைட்னஸ் மட்டும், ரொம்ப டல்லாக இருக்கங்காட்டி ப்ரைட்னஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். மாஸ்க்கு போய்ட்டு ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி தலைகளாக திருப்பிக்கோங்க. மேலே இருக்க இந்த ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த சர்க்கிள் ஆட்டம், அதை இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேடியன்ட் வேணுமோ வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல கொலாஜில் போய்ட்டு, ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பிப்புக்கு போய்ட்டு மறுபடியும் இப்போ நம்ம வந்துட்டு ஸோ கொலாஜ் பண்ண இமேஜ் எடுத்துகிட்டு இப்போது இதே மாதிரி மாஸ்க் பண்ணோம்ல அதே மாதிரி இதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து சைஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அன்வரில் கொடுத்துட்டு மாஸ்க்கு போயிட்டு சேம் இப்போ நம்ம வந்துட்டு கீழே இருக்க இமேஜ்க்கு வந்து நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி கீழே தான் கரெக்டாக இருக்கங்காட்டி அப்படியே கொடுத்துக்கிறேன். கீழே கிரேடியண்ட்டுக்கு மட்டும் இழுத்து விட்டுட்டு அந்த க்ரீன் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் எந்த அளவுக்கு வேணுமோ, நீங்கள் மேலே இழுத்திங்கன்னா ரொம்ப கிரேடியண்ட் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ கீழே வந்தீங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள்,
நான் இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வர மாதிரி வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்க அந்த பாய் இமேஜுக்கு மேலே அந்த எஃபெக்ட் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கிரேடியண்ட்டில் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வரும். அந்த இமேஜை கட் அவுட் பண்ணிவிட்டு அந்த பாய் எஃபெக்டை மட்டும் மறுபடியும் தனியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் முன்னாடி அந்த இமேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பிப்பு. இந்த வீடியோவையும் நான் மெட்டீரியல் லிங்கில் கொடுத்துட்றேன். பிளெண்டுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், டிஃபர் ஆகும். ஸோ 9:16 ரேஷியோவில் வர்றப்போ அதனால் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை நீங்கள் வேணாங்கன்னு நினச்சிங்கனாலும் அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறனா பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்து தமிழ் ஃபாண்ட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃபாண்ட்டு நான் கொடுத்துருவேன். பட் உங்களுக்கு தமிழ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து கூகுள்லேருந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போய்ட்டு நான் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஆடியோவில் வந்துட்டு நான் பீட் மார்க் ஆட் பண்ண மறந்துட்டேன். பீட் மார்க் இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை போய் பார்க்கறனா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது புரியலைன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். புரியலைன்னா அந்த வீடியோ ஷார்ட் வீடியோவில் போய்ட்டு பார்த்துக்கோங்க, கீழே லிங்க் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எடிட்டுக்கு போய்ட்டு நான் ஃபேட் அவுட் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் 2 செகண்ட்ஸ்க்குள்ளே. ஸோ இது வந்து ஆப்ஷனல். ஆல்ரெடி ஃபேட் ஆகிற மாதிரி உங்கள் ஆடியோவில் இருந்தால் நீங்கள் அது கொடுக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்துட்டு கூகுளில் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய வீடியோக்கு ஏற்றது. ஸோ அதான் வந்துட்டு நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு போர்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறேன், கூகுள் போர்டு. அதில் வந்துட்டு நான் 5 லிரிக் வரையிலும் நான் காப்பி பண்ணிக்கலாம். 5 டெக்ஸ்ட் வரையிலும் நம்ம காப்பி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வந்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டில் வந்துட்டு சும்மா டாட் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்டுக்காக. ஸோ இதுவும் வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ இதில் அனிமேஷன் பாருங்கள், சிங்கிள் லெட்டரில் செகண்ட் லைனில் நான் கொடுக்குறேன். இதுதான் இந்த அனிமேஷன். டைமிங் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அவுட் அனிமேஷன் வந்து ஃபேடு வச்சுருக்கேன். இதை டிக் கொடுத்துட்டு இனி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பீட் மார்க் ஆட் பண்ணியிருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து லிரிக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணங்காட்டி அதுலேருந்து நான் டேரெக்டாக அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பண்ணால் வேலை முடிஞ்சுது. நம்மளோட அவுட்புட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரிவியூ வீடியோ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அப்லோட் பண்ணியிருப்பேன், என் டெலகிராம் பேஜ்லேயும் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்ககிட்ட போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஆச்சே அந்த வீடியோ வந்துட்டு ஒரு 1 வீக் 2 வீக் முன்னாடியே கேட்டிருந்தீங்க, நான் சரியாக பார்க்கல. இப்போ 3 to 4 டேஸில் ஃபர்ஸ்ட் கேப்கட்டில் பண்ணி பார்க்குறேன், அதுக்கப்புறம் தான் இன்ஷாட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.